எனக்கு வந்து இதுலயும் ஒரு சில கண்டென்ஷன்ஸ் இருந்தாங்க. இதுல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எனக்கு பேர் வந்தது வந்து அக்ஷர் பட்டேல். அகைன் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. சார் நல்ல பவுலிங் போடுறாரு. அவர் வந்து பெருசா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. இன்னொரு பக்கம் கொஞ்சம் அர்ஷ்தீப் இருப்பாரோ அப்படின்னு யோசிச்சேன். இல்ல இந்த மாதிரி கொஞ்சம் அசோசியேட் நேஷன்ஸ் இல்ல வளர்ந்து வரும் நேஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் பென்னட்டா இருக்கட்டும் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். பட் ஸ்டில் இந்த பிளேயர் இந்த டீம் மட்டும் ஃபைனல்ஸ் வந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா பிளேயர் ஆஃப் தி டோர்னமெண்ட் வாங்குறதுக்கான அனைத்து தகுதியும் இருக்கிற ஒரு ஆள் பாத்தீங்க அப்படின்னா வில் ஜாக்ஸ். போத் பவுலிங்கா இருக்கட்டும் பேட்டிங்கா இருக்கட்டும் ரெண்டுத்திலுமே, அதாவது இங்கிலாந்து பாத்தீங்க அப்படின்னா பேட்டிங் ஆரம்பிப்பானுங்க 1 2 3 4 5 டப்பு அவுட் ஆயிடுவானுங்க. வில் ஜாக்சன் தான் பாணி கொஞ்சம் அடிச்சு கொடுப்பா அப்படின்பானுங்க. அதே மாதிரி பவுலிங்ல எல்லாரும் வந்து 4 ஓவருக்கு 40 50 கொடுத்துருவாங்க. வில் ஜாக்சன் தான் பாணி கொஞ்சம் போட்டு கண்ட்ரோல் பண்ணி கொடு விக்கெட் எடுத்து கொடுப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துருவானுங்க. அது வந்து என்னதான் ஸ்ரீலங்கால அவங்க ஆடினாங்க இந்தியாவில் ஆடினாங்க இப்படி இப்படின்னு காரணம் சொன்னாலுமே தே பிளேட் பேட்டிங்ல பாத்தீங்கன்னா ஹி பிளேட் இன் ஒன் ஆஃப் தி டஃபஸ்ட் கண்டிஷன்ஸ். ஸோ இவர் இல்ல அப்படின்னா இங்கிலாந்து வந்து செமிஃபைனல்ஸ் கூட வந்திருக்காது. ஸோ அதே மாதிரி தான் பவுலிங்லயுமே எனக்கு வந்து மிட் சாண்ட்னர் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து மிட் சாண்ட்னர் கேப்டன் ஆகும்போதே நிறைய மேட்ச் ஃபிளாப் ஆகும்போது வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஹி இஸ் நாட் இந்த கேலிபர் ஆஃப் கேன் வில்லியம்சன். ஏன்னா அந்த மனுஷன் வழி நடத்தின நியூசிலாந்து டீம் டோட்டலா வேற. இவர் எப்படி பண்ண போறாருன்ற டவுட் எனக்கு ரொம்ப இருந்தது. ஆனா இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தட் ஃபீல்டிங்ல பேட்டிங்ல பவுலிங்ல எல்லாமே he did everything great. ஸ்ரீலங்கா நியூசிலாந்து மேட்ச்லயுமே 83 for 6 அங்க இருந்து 164 வந்து ஃபினிஷர் ரோலா கொண்டு. ஏன்னா ஹி இஸ் நாட் ப்ராப்பர் ஃபினிஷர். அந்த ஒரு ஹார்ட் ஹிட்டர் ஃபினிஷர் கிடையாது. நல்ல ஒரு ப்ராப்பர் பேட்டிங் ட்ராக்ல பவுலிங் எடுத்து சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி ஒரு ஈஸிலி ஃபேவரட்ஸ் டீமை வந்து ஸ்ட்ராட்டஜில வந்து அவுட் பண்ணுது. ஸோ ஹி வாஸ் வெரி மச் அண்டர் ரேட்டட் இன் ஹிஸ் பெர்ஃபார்மன்ஸ். அவர் வந்து எல்லாமே பண்ணாரு. நான் வில் ஜாக்ஸ் சொல்லியிருப்பேன். ஆனா எனக்கு சாண்ட்னர் வந்து வில் ஜாக்ஸ் என்ன பண்ணாரோ சாண்ட்னர் அதுக்கும் கூடுதலா வந்து ஒரு கேப்டன்சிலையும் பண்ண மாதிரி ஐ ஃபெல்ட்.